குற்றப்பிரேரணையின் உண்மை நிலை என்ன என்ற துணிப்பொருளில் நீர்கொழும்பில் நேற்று கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் கட்டான தொகுதி ஏற்பாட்டாளர் ரோஸ் பெர்னாண்டோ இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாச, பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுஜீவ சேனசிங்க மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஸ்ரீநாத் பெரேரா ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டை பாதுகாக்கின்ற, நாட்டை வெகுவாக நேசிக்கின்ற எண்ணங்கள் நிரம்பி வழிகின்ற இந்த அரசாங்கம் தமது அரசியலமைப்பை மீறுகின்ற போது நாட்டிற்கும் உலகத்தினருக்கும் வழங்கப்படுகின்ற செய்தி என்ன? அதாவது தேவைப்படுமானால் அதை நீங்களும் மீற முடியும் என்ற செய்தி அதிலிருந்து வெளிப்படுகிறது. வெளிநாட்டுக்கு வழங்கப்படுகின்ற செய்தி என்ன? உங்களுக்கும் தேவைப்படுமானால் அதை மீற முடியும் என்பதையாகும். நிலையல் கட்டளைகளை பயன்படுத்தி நாட்டு மக்களை தண்டிக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பில் பயன்படுத்தவே நிலையல் கட்டளைகள் உள்ளன. அந்த நிலையல் கட்டளைகளுக்கு அமையவே பிரதம நீதியரசரை பதவியிலிருந்து நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் அது அரசியலமைப்புக்கு முன்னானது என கூற முடியாது. அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள விடயங்களை பாதுகாக்கவே எம்மால் நிலையல் கட்டளைகள் உருவாக்க முடியும்.